திருப்பலியானது நன்றி திருப்பலியாக இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடும் மரிய ராணி, மரிய ஆக்னஸ் ஸ்டெஃபி பெர்க்மான்சி மற்றும் தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் நான்சி பால், பிரபு பால், பெரும் நன்றி திருப்பலியாக வினோத், நான்சி ஃபேமிலி, இறைவனில் மறித்த கிறிஸ்டி ஜோசப் இந்த ஆன்மாவிற்காகவும் இந்த புனித பலிகளை நாம் சிறப்பாக மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் உள்ளத்தில் நம்மோடு ஒன்றிணைத்திருக்கும் தூய ஆவியானராம் துணையாளரின் உறவு ஒன்றிப்பிலே வாழ இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. எனவே இறைவனுடைய இந்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவிகூடாத நேரங்கள், இறைவனுடைய ஆவியானவருடைய அந்த செயலை மீறி நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து பார்ப்போம், மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்டு இந்த புனித பலியில நம்மையே நாம் தகுதியான முறையில பங்கு பெற கையளிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் என்பது கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாக்கி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கொண்டாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றென்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவனினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றி வரலாம், நன்மையானதை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் வாய்மொழியான் பணிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம்.
திக்கற்றவன் உம்மிடத்தில் கருவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லேடி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழை தோன்றுவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும். என் பாவம் மற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும். பல்லவி. இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈஸ்தோப்பினால் என்னை கழுவியறலும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியறலும். உரைப்பணியிலும் வெண்மையாவேன். பல்லவி. கடவுளை தூயதொரு குலத்தை என்னுள்ளே படைத்தரலும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தரலும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். வரும்போது அவர் உண்மை நோக்கிங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வாழ்கிற வார்த்தைகள் 16 தொடக்கம் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதரை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் மனிதர் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது
என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு தேடல். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அன்பை தேடுகிறோம், ஆறுதலை தேடுகிறோம், நண்பர்களை தேடுகிறோம், மகிழ்ச்சியை தேடுகிறோம். இப்படி நமது வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தேடல். ஆனால் இந்த தேடல்கள் எல்லாம் கடைசியில் எதில் போய் முடிகின்றன? இந்த தேடல்கள் எல்லாம் பல நேரங்களிலே நாம் எதிர்பார்த்ததை கொடுப்பதில்லை. அன்பை தேடி நாம் செல்கிறோம். மனிதனிடத்திலே அன்பை தேடி சென்றால் அந்த அன்புதான் ஒரு நாள் நமக்கு அது ஆபத்தாக முடிகிறது. மனிதனிடத்திலே ஆறுதலை தேடி செல்கிறோம். அந்த ஆறுதல் தான் ஒரு நாள் நமக்கு அழுகையை கொடுக்கிறது. மனிதனிடத்திலே நாம் அரவணைப்பை தேடி செல்கிறோம். அந்த அரவணைப்பு தான் ஒரு நாள் நம்மை காயப்படுத்துகிறது. ஆக இந்த வெளிப்படையான தேடல்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்கிறது, அல்லது ஆபத்திற்கு இட்டுச் செல்கிறது, அல்லது அழுகைக்கு இட்டுச் செல்கிறது, அல்லது வேதனைக்கு இட்டுச் செல்கிறது, அல்லது நோய்க்கு இட்டுச் செல்கிறது. ஆனால் உண்மையான தேடல் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான பயணம் எங்கு இருக்க வேண்டும் என்ற நற்செய்தியில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். உங்களுக்குள் நீங்கள் பயணம் செல்லுங்கள், உங்களுக்குள் நீங்கள் பயணம் செல்லுங்கள். டிராவல் வித்தின் யுவர்செல்ஃப். ஆக உங்களுக்குள் பயணம் செய்கின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கின்றவரை உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கின்றவர் உங்களுக்குள் இருக்கிறார். தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அன்பை தருகின்றவர், ஆறுதலை தருகின்றவர், மகிழ்ச்சியை தருகிறவர், உங்கள் நோயை சுகப்படுத்துகிறவர், உங்கள் கண்ணீரை துடைப்பவர், உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்வார், இதோ உங்களோடு இருக்கும்படி தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்கு உள் இருப்பார். The Holy Spirit God will be with you and he will be in you. அந்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் வழியாய் பேசுகிறார், வேறொரு வழியாக அல்ல. என் பெற்றோர் வழியாகவோ, அல்லது என் பெரியவர்கள் வழியாகவோ, அல்லது சகோதர சகோதரிகள், அல்லது தெரிந்தவர் வழியாகவோ, நண்பர்கள் வழியாக அல்ல, என் வழியாய் என் ஆவியானவர் எனக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார். என்றாவது என்னோடு பேசுகின்ற அந்த ஆவியானவரின் குரலுக்கு செவிப்படுத்திருக்கிறோமா? நான் வேதனையில் இருக்கின்ற பொழுது கண்களை மூடி ஆவியானவரை எனக்குள் பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆவியானவரின் குரலை கேட்டாலே நம் கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றிற்கும் அவர் பதில் தருவார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகமானது ஓநாய்கள் போல நிறைந்த உலகம். நீங்கள் செல்லுகின்ற, வாழுகின்ற, போகின்ற இந்த உலகமானது ஓநாய்கள் நிறைந்த இந்த உலகத்திற்குள் உங்களை அனுப்புகிறேன். எனவே நீங்கள் பாம்புகளை போல விவேகம் உள்ளவர்களாக இருங்கள். பாம்புகளை போல விவேகம், புறாக்களை போல கபடற்றவர்கள். ஆக விவேகமும் இந்த கபடற்ற தன்மையும் நமக்கு தேவை. அதை வெளிப்படுத்துகிறவர், உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆக எனது காதுகள் வெளியில் அல்ல, வெளியின் ஆறுதல்களை அல்ல, வெளியின் நல்ல வார்த்தைகளை, பாராட்டுகின்ற வார்த்தைகளை, அன்பு வார்த்தைகளை அல்ல, என் காதுகள் எனது உள்ளத்தின் ஆவியானவரின் வார்த்தைகளை கேட்கட்டும். அதை நான் பழகி கொள்ள வேண்டும், அதை நான் பழகி கொள்ள வேண்டும். எனது உடலானது வெளிப்படையான அன்பை விட உள்ளுக்குள் எனக்குள் இருக்கின்ற அந்த ஆவியானவருக்குரிய அந்த அன்பை நான் உணர்ந்து கொண்டு நான் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கை என்பது உள்ளுக்குள்ளான பயணம், வெளிப்பயணம் அல்ல. வாழ்க்கை என்பது உள்ளுக்குள்ளான தேடல். அதான் எல்லோரும் தியானம் எல்லாம் பண்ணுவோம், ரெட்ரீட் என்று சொல்லுவார்கள். ரெட்ரீட், ரீட்ரீட் யுவர் செல்ஃப்.
உன்னை நீ மறுபடியுமாக நீ செல்லுகின்ற பாதை, உனது வாழ்க்கை, உனது வார்த்தைகள், உனது சிந்தனைகள் எல்லாம் உன்னை நீ மறுபடியும் உன்னை நீ ட்ரீட் பண்ணணும், ரீட்ரீட் அப்படின்னு எல்லாவற்றையும் இந்த உலகத்தை விட்டு உன்னை நீ ஒரு பதப்படுத்துவதற்காக, உன்னை நீ பயன்படுத்துவதற்காக, உன்னை நீ சரிப்படுத்துவதற்காகவே இந்த ரெட்ரீட் எல்லாம் அதிகமாக குருக்கள் கண்ணியெல்லாம் பண்ணுவோம். எதற்காக? உன்னை நீ சரிப்படுத்து. இந்த வார்த்தை என்பது அதாவது இந்த போர் புரிகின்ற அந்த சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எல்லோரும் மிக கஷ்டப்பட்டு சண்டை போடுவாங்க. திடீர்னு அந்த கமாண்டர் சொல்லுவாரு ரெட்ரீட் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன? போதும் நிற்பாட்டிட்டு வாங்க, கொஞ்சம் ஓய்வெடுங்க. எங்க நீங்க தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்க எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அல்லது ஏன் நீங்க இங்க இந்த இடத்துல உங்களை முன்னேற முடியல, அப்ப ட்ரீட் பண்ணுங்க. திங்க் யுவர் செல்ஃப், கோ பேக், வாட் இஸ் யுவர் ராங். ஆக உங்களுக்குள்ளான ஒரு பயணத்தை இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், என் வழியாய் பேசுகிறார். அந்த பேசுகின்ற ஆவியானவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள் அவர் உண்மையை எடுத்துரைப்பார், பாவம், நீதி, தண்டனை பற்றி உங்களுக்கு அறிவிப்பார். இந்த ஆவியானவர் வாருங்கள் ஆண்டவர்கள் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கின்ற தேவ ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியானவரின் குரலை நாம் கேட்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். திரும்பி வருகிற ஆவியானவராய் நம்மை அவர் அழைக்கிறார். நமக்குள் ஆண்டவரிடம் திரும்பி வருகிறது. உலகத்தை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் பயம், பணம், பதவி, பட்டம், அன்பு, எல்லாவற்றையும் உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அப்படி திரும்பி வந்தால் இன்றைய ஆசீர்வாதங்களை முதல் வாசகம் அழகாக சொல்கிறது. 11 ஆசீர்வாதங்கள் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் ஒரு 11 விதமான ஆசீர்வாதங்களை, சிறப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டியது. அப்படி என்றால் இந்த திரும்பி வருதல் என்பது தீமையை அகற்றி நன்மையை செய்தல், அதுதான் திரும்பி வருதல். ஆக இந்த தீமையை அகற்றுதல் என்பது இறைவனிடம் இருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் பரிவு காட்டுகிறார். அப்படி ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது முதல் நன்மையாக, முதல் ஆசீர்வாதமாக நாம் பெற்றுக்கொள்வது கடவுள் நம் மீது பற்று கொண்டிருப்பார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை உளமாற அன்பு செய்வார். மூன்றாவதாக அவர் நமது பாவத்தை அவர் சினம் கொண்டு பார்க்க மாட்டார், அவர் சினம் தணிந்து அவர் நம்ம மீது இரக்கம் கொள்வார். நான்காவதாக அவர் நமது வாழ்க்கை என்பது அவர் பூக்கின்ற நறுமணம் போல மாற்றுவார். அதற்கு தேவையான அந்த பனி போல அவர் இருப்பார். ஐந்தாவதாக அவர் நமது வாழ்க்கையை லெபனன் அந்த ட்ரீ போல, அந்த மரத்தை போல உயர்ந்த நீடூடி இருக்கின்ற வாழ்வாக மாற்றுவார். ஆறாவதாக ஒலிவ மரம் என்பது அழகுக்கு அடையாளம். ஆக நமது வாழ்க்கை என்பது ஒலிவ மரத்தை போல அழகாக மாறும். ஏழாவதாக லெபனன் மரம் என்பது நறுமணத்திற்குரிய மரம். இந்த இரவு நேரத்தில் பார்த்தோம்னா அந்த மரத்திலிருந்து நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். ஆக நமது வாழ்க்கை என்பது ஒரு மனம் வீசுகின்ற, நறுமணம் வீசுகின்ற, நாற்றம் அடித்த வாழ்க்கையாக நறுமணம் வீசுகின்ற அந்த லெபனன் மரத்தை போல இருக்கும் என்று சொல்கிறார். எட்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், எவ்வாறு ஒரு கோதுமை மணி என்பது மிகுந்த அளவிலே அது அதிகமாக அது விளைந்திருக்கிறதோ அப்படி விளைச்சலான வாழ்க்கையை நீ காண்பாய். ஒன்பதாவது ஆண்டவர் சொல்கிறார், திராட்சை பழத்தை போல நீ செழித்திருப்பாய். திராட்சை அதிகமாக வளர்கிறது என்றால் அது செழிப்பின் அடையாளம். ஒரு நாட்டிலே திராட்சை அதிகமாக வளர அது செழிப்பின் அடையாளம். ஆக உனது வாழ்க்கை என்பது செழித்துக் கொண்டே இருக்கும், நீ மேல் நோக்கி போய்கொண்டே இருப்பாய். பத்தாவதாக ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் உனக்கு செவி சாய்த்து உன் மீது நான் அக்கறை கொள்வேன். கடவுள் என் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார். 11வதாக தேவதாரு மரத்தை போல நீ பசுமை நிறைந்த மகளாக இருப்பாய். அது கடவுளிடம் திரும்பி வர தூய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அந்த ஆவியானவரின் குரலுக்கு நான் செவிப்படுப்போம். முதலில் எனது வாழ்வை நான் சீர்படுத்திக் கொள்ள இந்த நாளிலே ஆவியானவருடைய அந்த குரலை கேட்போம். கண்களை மூடி இந்த ஆவியானவர் எனக்குள் பேசுகின்ற ஆவியானவர், எனக்குள் உரைகின்ற ஆவியானவர், எனக்குள் வாழ்கின்ற ஆவியானவர், அந்த ஆவியானவர் என்னோடு பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற மகனாக மகளாக நான் வாழ வேண்டிய வரத்தை இந்த நாளிலே தொடர்ந்து இந்த புனித பலியிலே கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு தாய் அன்னை மரி வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையமான புனிதபடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தலைக்கு காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்களும் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர
மரித்த குருக்களையும் மற்றும் இந்த தொற்று நோயினால் மரித்த அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் குருமான் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தை தவறமரிடம் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருக்கும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழித்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வண்ணீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்து உலகின் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக பலியான இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கோம். எனது வழி எனது வழி எனது மொழி எனது வாழ்வை செய்ய
எனது வழி, நீ எனது மொழி, நீ எனது வாழ்க்கை. நான்கு திசையின் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையின தீமையின வழியாத போகங்கள். நான்கு திசையின் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையின தீமையின வழியாத போகங்கள். நீங்கள் வழியா நீதியின் பாதையில் பொருளா, நீங்கள் வழியா நீதியின் பாதையில் பொருளா. உமது பாத பணிவுகள் எனது வாழ்க்கைகள், அவர்கள் நடந்தாலே எனது வழி, எனது நொழி, எனது வாழ்க்கை. எனது வழி, எனது நொழி, எனது வாழ்க்கை. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரின் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையரால் புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்றுநோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர்கள். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்திருக்கிறீர்கள். நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை மூலம் ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரும் மீட்பை எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதை நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆட்சி பெற்ற கண்ணியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் ஆசிரியரும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடரட்டும்.
என்றும் இறங்கிடும் இறைவன் நீரும்பவராய் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் நீரும்பவராய்